எல்லாம் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. இஷ்டோ பெறமா கணக்கு முக்கால் சத்தியம். மீனாட்சி என்ற மடையில் அந்த ஏரி குளங்களை பூரா அந்த தண்ணி திறந்து விடுற வர்ற விவசாய இடத்துக்கு மீனாட்சி என்ற பேர் தான் இருக்கும். எல்லாமே சென்னை மெட்ராஸெலாம் நிறையா இறக்கி நாசம் பண்ணி வச்சுட்டான். எல்லா மக்களுக்கும் விவசாயம் தான் இருக்குது. விவசாயம் பண்ணிக்கும் அதில் காலரை சம்பாத்தியம் பண்ணி பைசா இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ அழிஞ்சிருக்க மாட்டான். கேடுகட்டப்பே பூரா டெல்லியில் விட்டுட்டான். டெல்லியில் அவங்க காலாண்டு வச்சுருக்கான், கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். பிரதமர், நிதியமைச்சர், ஆளுநர், எல்லாமே எம்பி எல்லா ஆக்கங்கட்ட போய் இந்த வேலை ஜோலி பண்ணி எல்லா நாடும் அழிச்சிட்டாங்க. எல்லா நாடும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நிலப்பரப்பு விவசாயத்தை பூரா அழிச்சு வச்சுட்டான். மாதிரி கிடக்கான். சாப்பாட்டு உணவு என்னப்பா கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நீதிமான் கேட்காரு, சாப்பாட்டு உணவு என்ன? இப்போ விலைவாசி ஏறி போச்சு. இவன் வச்சு அச்சடித்த பேப்பரில் செல்லாது. இன்றைக்கி சீலை குத்தியாச்சு. மொட்டையும் பேப்பர் செல்லாது, அச்சடித்த பேப்பர் செல்லாது. குத்திட்டார் ஒரே குத்து. மக்களுக்கு தர்மம் அதுதான் கணக்கு. எல்லாம் பேக்கிங் எல்லாம் 2ஆம் நம்பர் போட்டு தரப்பட விமானப்படம் உள்ளே வந்தவொடனே அட்டா முடிக்க வியாபாரம் பார்க்குறவன், பிஸ்னஸ் பார்க்குறவன், பூரா 2ஆம் நம்பரை திரிக்கிறவன், பூமியில் அழிக்கிறவன் எல்லாம் கண்டார வழிமனு உள்ளே போயிடுவான் செயலறைக்கு. முக்கால் சத்தியம். விமானப்படைக்கும் போவோம், தரப்படைக்கும் போவோம், விமானப்படைக்கு போவோம். நீதிபதி ஜட்ஜி கோட்டாராணுமென்னு புரிஞ்சுக்கோப்பா. பதிவு பண்ணிக்கோ, கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கோ. நீ செல்லாந்துட்டார். பூரா மோசத்தில் போகிறான் அம்புட்டோம். மாதிரி நாசம் பண்ணி வைக்க அம்புட்டோம். அடுத்து கீழே வழக்கறிஞரும் பதிஞ்சுக்கோ. நீயும் கணக்கு எடுத்துக்கோ. கணக்கு போட்டார். எல்லா ஏரி குளங்க ஏப்பா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகாலே எத்தனை குளம் உள்ளே முங்கி கிடக்கு. அதுவும் மதுரை மீனாட்சி அம்மா மடங்கிற பேர் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தியா தலபாபுரம் செட்டியார்பட்டியில் ஒரு குளம் முங்கி போய் கிடக்கு. அதில் கூட ஒருத்தன் அரசியலாக உட்காந்துருக்கான். கூவ மாதிரி மாளிகை கெட்டி பார்த்தியா பார்க்கலையா? அம்பூட்டு அழிச்சிருக்கான். பூரா கெட்டடமாக கெட்டி இந்த குய்மக்கள் படுத்து அணிச்சிட்டு போகிறதுக்கு எவ்வளோப்பா இடம் வேணும்? பூரா மாளிகை 10 வீடு 50 வீடு கெட்டி வாடகைக்கு விட்ருக்கான். இதெல்லாம் என்ன கூத்து? எல்லா மக்களுக்கும் இருப்பு இடம், சாப்பாட்டு உணவு, விவசாயம். இதுதான் கணக்கு. கணக்கு ஏடு உழைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு போட்டாச்சு. கணக்கை பதிவு பண்ணிக்கோ கோர்ட்டில். முக்கால் சத்தியம். எல்லா ஏரி குளங்கள்லேயும் மீனாட்சி என்ற மடை இருக்கும். எல்லாமே அரசியல்வாதி நியமித்த கவர்மெண்ட் வேலைக்கிறவனுக்கு அடி தருமடி விழும். அடியா பூரா கிராமதியார் பூரா எல்லாம் தெரியும். மீனாட்சி மடை, மீனாட்சி குளம், ஏரி குளம். மதுரையிலேருந்து இந்த பிரிவுகள் வருது. இந்த பிரிவு மேற்க போகுது, திண்டுக்கல், போடி, தேனி, தேவாரம் போகுது. அடுத்து மதுரைக்கு கிழக்க எல்லாமே இப்படி தான் வரும். எல்லாம் அழிச்சு வச்சுட்டான். சென்னை மெட்ராஸ் வரைக்கும் இந்த கணக்கு. மதுரை கோட்டையிலேருந்து எல்லாம் வரும். மதுரை கோட்டை, மதுரை மீனாட்சி என்ற பேரில் இருக்கும். மீனாட்சி சுந்தரேசர். முக்கால் சத்தியம். பஞ்சிக்கோ. இந்த கண்டார பிரிக்கி எடுக்கணும் அரசியல்வாதியார். நடு ரோட்டில் விட்டு பிரிக்கி பார்த்தா ஒரு முட்டை தின்னுட்டு பூரா 100 ஏப்பா 200 அரிசி 300 அரிசி தான் திங்க. எல்லாம் பூரா பாலாக்கிட்டு கண்டாரோல் திருச்சி எடுக்கணும். கண்டாரோல் மேடம் முக்கால் சத்தியப்பா.